கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். சந்தோஷமா இருப்போம். கவலை, கண்ணீர், துன்பம், துக்கம், வேதனை, பிரச்சனை, குழப்பங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனை, வியாதி, பல விதத்துல மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். இயேசு விடுதலை தருகிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக இருக்கிறார். சந்தோஷத்தோடு ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏனென்றால் என்னையும் உங்களையும் அவர் பசும்புல் மேய்ச்சலிலே அவர் நடத்துகிறவர். நானும் நீங்களும் அவருக்கு ஆடுகளாக இருக்கிறோம். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த மெய்ப்பனுக்கு செவி கொடுத்து இந்த ஆடுகள் கடந்து போகும் என்றால் எந்த பிரச்சனை இருந்தாலும் மேற்கொள்ளுவதற்கு நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக இருக்கிறார். சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus. Amen. எல்லாருமே கரங்களை தட்டி சந்தோஷமா மேற்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேற்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஒன்னு தடவை சேர்ந்து, என் மேற்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என்னை உங்களை பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்துகிற, போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்மளோடு நடக்கிற தெய்வம், கையை பிடிச்சு ஒரு தகப்பனை போல நான் என்னை உங்களையும் அவர் நடத்தி கொண்டு போகிறவர். இருளுள்ளான இருக்கிற பாதத்துல வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென். Thank you Lord. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மீட்பராய்
இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Thank you, Lord. என்னையும் உங்களையும் ஒரு பரிசுத்த ஆவியினால அன்பால் நிறைக்கிறவராக இருக்கிறார். எல்லோருக்கும் நான் நீங்களும் நண்பராக மாறிவிடுகிறோம். Thank you, Jesus. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுதே என் மேட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா என்னுள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுதே என்னுள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுதே என் மேட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு இருப்பார் என்றால் நிச்சயமாகவே ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார். அவர் மெய்ப்பர், நானும் நீங்களும் ஆடுகள். அவர் மெய்ப்பராக இருந்தார் என்றால் ஆடுகளாக நானும் நீங்களும் இருக்கும்போது ஒரு குறைவும் வராது. அந்த மெய்ப்பனுக்கு நான் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் போது நிச்சயமாகவே ஒரு குறைவில்லாதபடி அவர் நடத்துகிறார். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. அவர்தான் நமக்கு ஆருயிர், ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன்,
பிரகாசம் அடைகின்றே, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உங்க பிள்ளைப்பா நான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா. கையை பிடிச்சு நடந்து கொண்டு போகிறவரே, எங்களை அரவணைக்கிற தெய்வமே, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா. உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா. அந்த காலை வேளையில எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளையாய் இருக்கிற எங்களை மனமிறங்கி தகப்பனே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அணைத்துக் கொள்வேன்னு சொல்லி எங்களை அரவணைத்து முத்தமிடுகிற தெய்வனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எங்களை ஆரம்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறது. அவர் தகப்பனாக இருக்கிறார், அவர் ஆடாக இருக்கிறார், அவர் எஜமானனாக இருக்கிறார். நானும் நீங்களுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்களுடைய வேலையாட்களாக இருக்கிறோம், நானும் நீங்கள் அவருக்கு ஆடுகளாக இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை விசேஷமாக நடத்தி கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவும் நானும் என்று சொல்கிற அருமையான இந்த நிகழ்ச்சியில அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இருக்கிற 10வது வசனமும் 11வது வசனமும் உங்களுக்காக நான் வாசிக்கும்படியாக இருக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். விபச்சாரத்துல கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசுனிடத்துல கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் இன்றைய தினத்துல நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு மறுபடியும் ஒரு தருணத்தை, வாழ்வாதாரத்துக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ போ, அதாவது இனி பாவம் செய்யாதே. இனி அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, இனி என்றால் அவள் முன்னாகவே தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறபடினால இனிமேலு, இனி அப்படின்னா இதற்கு முன்னாடியே பலவித பாவத்துல அடிமையா இருக்கிறபடினால இனிமேல் பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. அப்ப தொடர்ந்து ஒரு பாவத்துல அடிமையா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, அடிமையா இருக்கிற மனுஷியை பார்த்து வேதத்துல பார்க்க, இனி பாவம் செய்யாதே. இதே போல இன்னொரு வேத வசனம் இருக்குது, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒருவேளை எந்த பாவத்துக்கு நானும் நீங்களும் அடிமையாக இருக்கிறோம், எந்த காரியத்துக்கு நம்ம நீங்களும் அடிமையா இருக்கிறோம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படியாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார். பாவத்தில் நான் நீங்களும் அடிமையா இருக்கிறபடினால குற்றுயிராக வந்து இந்த ஸ்திரியை இயேசுவிடத்தில் வந்து நிறுத்துகிறார்கள். கற்களை எடுத்துக்கொண்டு வந்து அடிப்பதற்காக நிறுத்துகிறார்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நிறுத்துகிறார்கள். ஆனா இயேசு சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதுன்னு சொல்லி கடைசியாக அவர் சொல்லி அவர் இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறதை குறித்து நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். இவள் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருந்தாலும் இந்த ஸ்திரீ மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கலாம். விபச்சாரம் செய்திருக்கிறாள், கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறாள். அதனால மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் செய்திருக்கிறார்,
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு தாய் தகப்பனே, மன்னிக்க முடியாத அளவுல ஒரு சில குற்றங்கள், ஒரு சில பாவங்கள் செய்திருந்தாலும் வேதவசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே, மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நீதிமானை அல்ல, பாவிகளையே நோக்கி பார்க்க வந்தேன், பாவிகளையே நான் அவர்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். சிலர் அவளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இயேசுனிடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள். கொலை செய்தாத்தான், அவள் அடித்து கொலை செய்தாத்தான் இனி இந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்காதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். வெளிநாடுகள்ல ஒரு சில தேசங்களில இந்த தண்டனை இருக்கிறது. யாராவது தேசத்துக்கு விரோதமாக, தேச துரோகியாக இருந்து தேசத்துக்கு விரோதமாக சில பாவங்கள் செய்திட்டார்கள் என்றால், கற்பழிப்பு, பலவிதமான திருட்டு, இந்த மாதிரி பாவங்கள் செய்திட்டார்கள் என்றால், ஒரு சில நாடுகளில அவர்கள் கையை வெட்டுவார்கள், அந்த விரல்களை வெட்டுவார்கள், இல்ல ஒரு காலை எடுத்து விடுவார்கள். ஆனா ஒரு சில நாடுகளில அவர் தூக்கு போட்டுருவாங்க. இந்த குற்றத்தை மன்னித்து ஒருவேளை சிறை சேதம் வைத்து ஒரு சில வருஷங்களை அந்த சிறை சேதம் வைத்து அனுப்பி விடுகிற தேசங்கள் இருக்கிறது. அந்த குற்றத்தை அனுபவித்து, அந்த குற்றத்துக்கு நிமித்தமாக அந்த சிறை சேதத்துல அவர்கள் அந்த பாட அனுபவித்து மறுபடியும் மனம் திரும்பி வாழ்க்கை நடத்துகிற ஒரு சில நாடுகள் இருக்கிறது, அனுப்பி விடுவார்கள். ஆனா இந்த நாடுகள்ல பார்க்கும்போது அவர்கள் தூக்கு போடுவார்கள், அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். இப்ப நியாய பிரமாணத்தின்படி நாங்க இவர்களை கல்லால் அடித்து கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனா இயேசுவோ இவளை மன்னிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு அவளை மனம் திரும்புவதற்கென்று வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அன்புடன், சகிப்புடன், பொறுமையுடன் நடத்தினார். அவள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்த அன்பு வெளிப்படுகிறது. இரண்டாவது சகிப்புத்தன்மை வெளிப்படுது. மூன்றாவது பொறுமையா ஆண்டவர் டீல் பண்ணுகிறார். அங்க இருக்கிற வேதப்பாரரும் இருக்கிறாங்க, பரிசேயரும் இருக்கிறான், பல ஜனங்களும் இருக்கிறார்கள், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஸ்திரீயும் இருக்கிறார், இயேசுவும் இருக்கிறார். இயேசு அந்த இடத்துல உட்கார்ந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் வருகிற நேரத்தில் இயேசு எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அவளை குறித்த ஆண்டவருக்குள்ள எண்ணம் இல்லை, இவள் ரட்சிக்கப்பட வேண்டும், அப்ப இவளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் வருகிறார். ஆனா இயேசு இந்த ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும். எத்தனை பாவம் செய்திருப்போங்க, எத்தனை அக்கிரமத்தை நான் இன்னைக்கு செஞ்சிருப்போம். தண்டனை கொடுத்திருந்தா இன்னாரும் நான் நீங்கள் மாண்டு போயிருப்போம். என்று தினத்துல என்னையும் நீங்கள் ரட்சித்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாக இருக்கிறார். பாருங்க, இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவிலே நிறுத்துகிறார்கள். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, அதனால நீர் என்ன சொல்லுகிறீர்? 6வது வசனத்துல தெளிவா சொல்லுது பாருங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி, இயேசுவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலில் தரையிலே எழுதினார். அவர் என்ன உட்கார்ந்து விரல தரையில உட்கார்ந்து அவர் எழுதிட்டு இருக்கிறார். இயேசு எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். இந்த வேதப்பாரரும் பரிசேயனுக்குள்ள என்னன்னா, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கணும். இதுதான் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கள் என்றால், அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணினார்கள். 22வது மத்தேயு 22:15 பாத்தீங்கன்னா, பேச்சில அவருடைய பேச்சில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருடைய பேச்சில அவரை அகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமில்ல, மத்தேயு 22:18வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, இயேசு அவர்களை துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்?
என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? 15ல பேச்சுல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிந்தனையை இயேசு அறிந்து, மாயக்காரரே, பரிசேயனை பார்த்து, வேதபாரரை பார்த்து, மாயக்காரரே, இயேசுவை நோக்கி துர்க்குணத்தை அறிந்து, அவனுடைய சிந்தனையில் இருக்கிற துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரர் நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, பல பேர் பல விதத்துல நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகவே இருக்கிறாங்க. பல விதத்துல குற்றம் சுமத்தும்படியாகவே இருக்கிறாங்க. நானும் நீங்களும் ஒருவேளை ஒரு சில பேர் நீங்க எந்த தவறும் செய்யாதபடி இருப்பீங்க, எதுலையுமே உண்மை உத்தமத்தோடு இருப்பீங்க. ஆனாலும் ஒரு சில குற்றங்கள் கண்டுபிடிக்கும்படியாக இருப்பாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறவன் யார் தெரியுங்களா? உங்களை பிடிக்காதவன் தான் குற்றம் கண்டுபிடிப்பான். இயேசுவை பிடிக்காதவன் தான் இந்த வேதபாரரும் இந்த பரிசேயனும். இயேசுவை பிடிக்காதவனுங்களுக்கு அதனால எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்க மேல ஏதாவது ஒரு குற்றம் பழி சுமத்திட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க கண்டுகொள்ளலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவர்களை விட்டு வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் என் மேலேயே பழி போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் என் மேல பழி போடுறாங்கன்னா ஒரு சில காரியங்களில அவர்கள் திருந்துவதற்கு அவர்கள் உடனே அந்த அவங்க செய்த தவற உடனே சுற்றி காமித்து திருத்துவதற்கு ஒரு சில காரியத்தை ஒரு சில பேர் செய்வாங்க. ஆனா ஓயாம பழி போட்டு கொண்டே இருப்பாங்க. அப்படின்னா உங்களை அவர்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அன்பு தேவ பிள்ளையே, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சும்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்கிறான். இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். இந்த ஓய்வு நாள சொஸ்தமாக்குறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எத்தனை குற்றங்கள் உங்க மேல சுமத்தினாலும் இயேசு உங்க கூட இருக்கிறார் என்றால் அந்த குற்றமும் ஒன்றுமில்லாதபடி இல்பொருளாக கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாவம் செய்து என்னை குற்றம் கண்டுபிடித்தார் என்று சொல்லி இருப்பீர்கள் என்றால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிய ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் மன்னிக்கும்படியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பார்க்கும்போது, இப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி ஓயாம கேட்கிறாங்க. இப்ப மோசேயின் நியாயப்பிரமாணத்துல என்ன கட்டளையிட்டுகிறாரு? லேவியராகமம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல இருக்கிற 20வது அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம், அதுல இருக்கிற 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்ய கடவர்கள். மோசேயினுடைய காலகட்டங்களிலே இது சொல்லி இருக்கிறாங்க. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அவ்வளவுதான் தண்டனை. அவன் செய்த தவறுக்கு தண்டனை உடனே கொடுத்தே ஆகணும். ஆனா இப்ப கிருபையின் காலத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். சீக்கிரத்தில் இந்த கிருபையின் காலமும் இல்லாத போகுது. இப்ப பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஆனா நான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவ மன்னிப்பை நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 7வது வசனத்துல யோவான் 8:7 நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஏற்கனவே கீழே அவங்க பேசிட்டு இருக்கும் போது கீழே குனிந்து எழுதிட்டு இருக்கிறாரு. ஓயாம கேட்கிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கணுமே. ஆனா இயேசு கிறிஸ்து அருமையா ஆண்டவர் பேசுகிறார். குற்றம் கண்டுபிடிக்கிற இடத்துல அருமையா பேசுகிறார். ஒரு அருமையான வசனம் இருக்குது. பாம்பை போல வினா உள்ளவனாகிரு, புறாவை போல கபடற்றவனாயிரு. இயேசு கிறிஸ்து அவன் முதல்ல சொல்லும் போது அமைதியா இருந்தார், கீழே குமிஞ்சு எழுதிட்டே இருக்கிறார். 2வது சொல்லும் போது ஓயாம கேட்கிறாங்களே சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா,
அவர் நிமிர்ந்து பார்த்து அவனை மேல பார்த்து, பரிசேயனையும் வேதபாரரையும் மேல பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதுகிறாரு. யாரு நிக்கிறவங்க எல்லாருமே பாவம் செய்யணும் தான். இயேசுவை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். வசனத்துல நீங்க 8 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் என்ன பண்ணாங்க, போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எல்லாரும் போயிட்டாங்க. முதல்ல பாவம் செய்யாதவன் இவன் மேல கல்லெறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கல்ல கீழே போட்டு, பெரியோர்கள் சிறியோர்கள் வேதபாரர்கள் பரிசேயர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப இயேசு தனித்திருக்கிறார். இந்த தனித்திருக்கிற இடத்துல அந்த நடுவுல அந்த ஸ்திரீ, விபசாரத்துல கையும் களமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல தான் இயேசு அவளை பார்த்து கேட்கிறாரு. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகாத தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். அவள் திரும்பி சொல்கிறார், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை. நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போ, யூ கேன் கோ, இனி பாவம் செய்யாதே, அவர்களிருந்து தப்பிச்சிட்ட, இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசு ஏன் இந்த காரியத்தை அவரு சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லும்போது, யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 16வது வசனம் 17வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஏற்கனவே இந்த ஸ்திரீ கெட்டு போய் வந்திருக்கிறா. ஆனா விசுவாசிச்சிட்டால்னா அவ கெட்டு போக கூடாது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். உலகத்துல இருக்கிற மனுஷி மேல இயேசு அன்பு வச்சிருக்கிறாரு. 17வது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல், ஆக்கினைக்குள்ளாக இந்த உலகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிதாவானவர் அனுப்பினார். இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இயேசு கிறிஸ்து அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி, நீ போ, இனிமேல் நீ பாவம் செய்யாத, இனி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி இயேசு அனுப்புகிறார். 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசித்து நான் கடந்து போகிறேன். யோவான் 5:14 பார்க்கும்போது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அந்த அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். 2 இடத்துல இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார் இயேசு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு இயேசு பேசுகிறது என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க பாவத்தை செஞ்சிட்டோம். உங்க சிந்தனையினால பாவம், உங்க கண்களினால பாவம், உங்களுடைய காதுகளினால பாவம், உங்களுடைய வாயினால பாவம், உதட்டினால பாவம், உங்களுடைய கையினால பாவம், உங்களுடைய கால்களினால பாவம், உறுப்புகளை பல விதத்துல பாவத்தை செஞ்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இன்னைக்கு அவர் சொல்லுகிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாதுங்கிறாரு. அவர் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஆத்துமா வீணாக போயிருக்கும். இயேசு ரட்சித்தார். இனி நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னவுடன் ஒரு ரட்சிப்பு அவளுக்குள்ள வர ஆரம்பிக்குது.
ரட்சிப்பை கொடுத்த தெய்வம் நீ போ அப்படின்ட்டார். உன் வாழ்க்கையில நீ தொடர்கிற போற, ஆனா நீ பாவம் செய்யக்கூடாது. உன் வாழ்க்கையில மறுவாழ்வை அவர் ஏற்படுத்தி தரும்படியாக இருக்கிறார். ஒருவேளை அவள் மனம் திரும்பாத பட்சத்தில், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு அன்பு தேவ பிள்ளைய நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அவளும் அப்படித்தான். அவளை அடிச்சு கொண்டிருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்க முடியாது. ஆக்கினை தீர்ப்பு அவளுக்கு நிச்சயமா. ஒருவேளை பாவத்தை மன்னிக்காதபடி, பாவத்தை விட்டு விலகாதபடி நானும் நீங்கள் இருந்துட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும். கிறிஸ்துவின் கோபாக்கணையில நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ளுவோம். ஜாக்கிரதையா இருந்து பாவத்தை அறிக்கை செய்வோம். அன்பு தேவ பிள்ளையே, பாவத்தை அறிக்கை செய்யும் போது நாமும் ஆண்டவருடைய பட்சத்துல, ஆண்டவருமோடு நான் வாழ விரும்புகிறேன், என் பாவத்தை மன்னிங்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பாவத்தை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாமும் மனம் திரும்பாத பட்சத்துல, நானும் நீங்களும் மனம் திரும்பாத பட்சத்துல மேல சொல்லப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். கிறிஸ்துவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம். பாவத்தை விட்டு விலகி அதை வெறுத்து ஆண்டவரே உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்போம். மனம் திரும்புவோம் என்றால் பரலோக ராஜ்யத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். மனம் திரும்புவோமா? பாவத்தை மன்னிக்கிற இயேசு இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடிய மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. மனவாளனே மனவாளனே எஜமானனே என் இயேசுராஜனே, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க பாதத்துல வருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நடந்துங்க. எங்களை மன்னிச்சிருங்க, மனதார மன்னிச்சிருங்க. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், ஆக்கினைக்குள்ளாக நான் போகக்கூடாது, தேவனுடைய கோபாக்கினைக்குள்ள நான் போயிடக்கூடாது, இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லுகிற அந்த எண்ணம் இருக்கும்போது பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தேவனை பிள்ளைகளுக்கு அந்த வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அந்த விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்டவளுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஒரு வழியை திறந்து கொடுத்து இனிமேல் பாவம் செய்யான்னு சொன்னீங்க. அதே போல நாங்களும் எடுத்துக்கொள்ளுது கிருபை செய்யுங்க. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.